கல்யாணம் கேக்குதா? கல்யாணம் அதுவும் ஆள் மாறாட்ட கல்யாணம். ஊருக்குள்ள ரவுடின்னு நான்லாம் இருக்கிறேன். நான்லாம் உனக்கு கல்யாணம் பண்ண விட்டுருவா தம்பி? அப்புறம் என்ன மரியாதை இருக்கு எங்களுக்கு? ரெஸ்ட் எடு. தெரியல. சங்கிலி தான் போன் பண்றான். சொல்றா. அக்கா எல்லாம் பக்காவா முடிச்சாச்சுக்கா. என்ன ஆனாலும் ரோஹித்தால அங்க வரவே முடியாதுக்கா. பூஜா மேடத்துக்கிட்ட சொல்லு, சங்கிலி எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சிட்டான்னு. வச்சுட்டா? என்னாச்சுக்கா? பூஜா பிளான் பண்ணபடி ரோஹித்த தூக்கியாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பர்க்கா. ஏ வெற்றி, இன்னைக்கு மாட்னாடா நீ. ஆமா தம்பி, பணம் கேட்டிருக்கேன் தம்பி. அப்படி கிடைக்கல. ஓ சரி பாக்குறேன் தம்பி. பாத்துக்கோங்க. நன்றி தம்பி, வரேன் தம்பி. வெற்றி வெற்றி வா சாப்பிட போலாம். இல்ல எனக்கு பசிக்கல. பசிக்கலன்னா எப்படி? நீ சாப்பிட வந்தே ஆகணும். வா, உனக்கு பிடிச்ச மீனாட்சி மெஸ்ல தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீ வரலன்னா எப்படி? வா வா. ஹலோ. என்ன வேணும் பூஜா? ஏய், உன்னை யார் கூப்பிட்டா? ஹலோ, உங்களை தான். வாங்க எங்க. சொல்லுமா. எத்தனை கல்யாணத்துல நீங்க சமைச்சிருக்கீங்க? இலையில முதல்ல ஸ்வீட் வைக்கணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? அதுக்கு தான்மா போயிட்டு இருந்தேன். மாப்பிளையும் பொண்ணு உட்காந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? போய் ஸ்வீட் போய் எடுத்துட்டு வாங்க போங்க. அம்மா இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், ஏன் அவங்க பரிமாறினா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? அதுக்கும் சேர்த்து தானே பணம் கொடுக்குறோம். அதுக்கு எங்க அம்மா தான் பரிமாறணுமா? யாரு பரிமாறினா உனக்கு என்ன? துர்கா அமைதியாரு, நானே பரிமாறு. என்ன இது? வாயிலே வைக்க முடியல. என்ன சமைச்சிருக்கீங்க? என்னாச்சு பூஜா? நான் பார்த்து பார்த்து சமைச்சேன். வாயிலே வைக்க முடியலன்னு சொல்றேன். இதுல பார்த்து பார்த்து வேற சமைச்சீங்களா? வா, நீ சாப்பிட்டு பாரு. ஒரே உப்பா தான் இருக்கு. இல்லையே, நான் கரெக்டா தானே உப்பு போட்டேன். பூஜா, பிடிக்காத மருமக கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏய், நீ வேணா சாப்பிட்டு பாரு. நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேங்க? எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. இல்ல புரியல. அப்ப நான் என்ன பொய் சொல்லிட்டு இருக்கேனா இங்க? வெற்றி, நீ சாப்பிட்டு பாரு. வெற்றி, சாப்பிட்டு பாரு வெற்றி. வெற்றி, எப்படி இருக்கு சொல்லு. வெற்றி, உன்னை கட்டிக்க போறவன் நான் கேக்குறேன். சாப்பாடு எப்படி இருக்கு? ஆமா, கொஞ்சம் உப்பாதான் இருக்கு. போதுமா?
வெற்றியே சொல்லிட்டான். என்ன வெற்றி இப்படி சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க? ஐயோ, கல்யாண சாப்பாடுலாம் எப்படி இருக்க போதோ. நம்ம கல்யாணம் இவங்ககிட்ட ஆசாசியா சொன்னேன். இவங்க சக்தியை மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏ வெற்றி, கொஞ்சம் என்னன்னு கேளு இவங்கள. ஏமா இப்படி பண்றீங்க? நல்லா சமைப்பீங்க தானே உங்ககிட்ட சமையல கொடுத்தோம். உங்களுக்கு சமைக்க பிடிக்கலன்னா சொல்லியிருக்க வேண்டியதானம்மா. எதுக்குமா எங்க உயிரை வாங்குறீங்க? வெற்றி, என்ன சமையல் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா? சக்தி, நீ இரு. வெற்றி தம்பி, கோவப்படாதீங்க. நான் என்னன்னு பாக்குறேன். இனிமே பார்த்து என்னமா ஆக போகுது? இவ்வளோ பேருக்கு முன்னாடி பூஜா மனசு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாத்தீங்கல்ல? ஏ வெற்றி, அநியாயத்துக்கு நடிக்கிறியடா. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ரோகித்தை நாங்க தூக்குனது அவன் வசமா மாட்டிட்டு இருக்கான். இன்னைக்கு இருக்குடா அவனுக்கு கச்சேரி. துர்கா, என்னன்னு பாரு. உப்ப சரி பண்ண முடியுமான்னு பாரு. அம்மா, இதுல சரி பண்றதுக்கு என்னமா இருக்கு? எல்லாமே சரியா தானே இருக்கு. இவங்க தான் சொல்றாங்கன்னா நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க யாரும் ஒண்ணு சரி பண்ண வேண்டாம். நீங்க பண்ண வரைக்கும் போதும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தரோம், வாங்கிட்டு போயிடுங்க. என் உயிர் எடுக்காதீங்க. நாங்க கல்யாண சாப்பாட வேற யாருக்காவது ஆர்டர் கொடுத்து பண்ண சொல்லிக்கிறோம். தயவு செஞ்சு கிளம்புங்கம்மா. அம்மா, நீ ஏமா அழற? இவெல்லாம் ஒரு ஆளு. கற்பூர வாசனை இவளுக்கு எங்க இருந்து தெரிய போகுது? பூஜா மட்டும் சொல்லலையே துர்கா, வெற்றி தம்பியே சொல்லிடுச்சு. அம்மா, இதுக்கு தான் சொன்னேன் சமைக்க ஒத்துக்க வேண்டான்னு. சக்தி, நீ வாய முடு, எதுவும் பேசாத. இத்தனை பிரச்சனைக்கும் காரணமே நீதான். அடடடடா, நடக்கட்டும் நடக்கட்டும். இததான் நான் எதிர்பார்த்தேன். நல்லா நடக்குது. தம்பி, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சேன். ஆனா உங்களுக்கு பிடிக்கல. உங்க கல்யாணம் அதுவுமா உங்க மனசை நான் காயப்படுத்திட்டேன்ப்பா. இதுக்கு மேல எனக்கு என்ன இங்க வேலை? நான் கிளம்புறேன். இனிமேலும் இங்க இருந்தா எனக்கு தான் அசிங்கப்பா. நான் போறேன். இனிமே இந்த பக்கமே வரல. எல்லாரும் முன்னாடியும் நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க தம்பி. ஹலோ, எங்க எல்லாரும் போயிட்டீங்கன்னா யார் இந்த இலையெல்லாம் எடுக்கிறது? இங்க பார், அவங்க வேணா போட்டோம், நீ இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு போ. எங்க அம்மா இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? இலைய நீ இடையில உங்க அம்மாவை எடுக்க சொல்லு. ஏய், ஹலோ, என்ன எங்க மாமியார் மரியாதை எல்லாம் பேசுறீங்க? அதான் பூஜா சொல்றால, எடுங்க. வெற்றி, நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வெற்றியை நானும் நடிக்கிறோன்னு இவங்களுக்கு தெரியாம போச்சு. இவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சாரி சக்திகா, எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு உனக்கு தெரியாதுல்ல, அதான் இப்படி வருத்தப்பட்டு நிக்கிற. என்னடா இவ எங்க அம்மாவை எவ்வளவு கார்னர் பண்றா? இதெல்லாம் நீ பார்க்கணும்னு உன் தலையெழுத்து. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பூஜாக்கு ஏத்த மாதிரி நடிக்கணும்ல, அது ஏன் தலையெழுத்து. டேய் வாங்கடா. துர்கா, இந்த பூஜா இப்படி எல்லாம் பிளான் பண்றா பாத்தியா? கொஞ்சம் விட்டு அவ்வளவுதான். பூஜா மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. அம்மா, அங்க பாரு, வா. வாங்க, கார்ல ஏறுங்க. ரோஹித் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். மாப்பிள்ள முதலையே சொல்லி இருந்தாரு சங்கிலியை ஃபாலோ பண்ண சொல்லி. சங்கிலி பையதான் ரோஹித்தை கடத்தி வச்சிருக்கான்.
நீங்க என்னங்க சொல்றீங்க? எல்லாம் அந்த புஷ்பாவோட வேலை தான். ஆமா, நீங்க எப்படி வெளியில வந்தீங்க? பூஜா உங்களை வெளியிலே விட்டுருக்க மாட்டாளே. வெற்றி தம்பி சொன்ன மாதிரி சண்டை போட்டுட்டு அழுதுகிட்டே வெளியில வந்துட்டோம். அப்பா, பூஜாவும் அதை நம்பிட்டா. இப்போ நம்ம ரோஹித்தை காப்பாத்த போறோம்னு கண்டிப்பா பூஜாக்கு தெரிய சான்ஸே இல்ல. இங்க கல்யாண ஏற்பாடு நடக்கிறதுக்குள்ள நாம போய் ரோஹித்தை கூட்டிட்டு வந்துடணும். ஆ, அந்த புஷ்பாவுக்கு சங்கிலிக்கும் நடி அடிக்கணும். அந்த ரோஹித் எப்படியாவது பூஜா கழுத்துல தாலி கட்டிட்டானா அந்த புஷ்பாவால நிச்சயமா தாங்கிக்கிறவே முடியாது. என்னங்க, அதை விட முக்கியம் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறது. சீக்கிரம் வாங்க போலாம். வா துர்கா. வாங்க. துர்கா இரு, இந்த வந்துடுறேன். யார் இவனுங்கெல்லாம்? என்னப்பா இது? நான் அந்த சங்கிலி பையை கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை ஆயிரும்ல. உங்க 2 பேரையும் பார்த்தா கூட நீங்க தான் காப்பாத்தினீங்கன்னு அந்த புஷ்பாட்ட சொல்லிடுவான். அப்பா, இங்க இத்தனை பேர் இருக்காங்க, நீங்க மட்டும் எப்படிப்பா சமாளிப்பீங்க? இப்ப பாருங்க. எல்லாம் நம்ம செட்டப் தான் துர்கா. உள்ளூர்காரனை இறக்கணும்னு வச்சுக்க அந்த பிக்காளி பைய கண்டுபிடிச்சிருவான். அதனாலதான் இவங்களை இறக்கியிருக்கேன். ஜல்தி 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 ஆவோ. அப்பா, என்னப்பா ஹிந்திலாம் பேசுறீங்க? இவங்கள்ட்ட பேசுறதுக்காகவே சும்மா ஒரு 4-5 வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இல்லாட்டி இது எப்படி என் வாய்க்குள்ள வரப்போகுது? இப்படியே போனா உங்களை அடையாளம் தெரிஞ்சிருமேப்பா. இக்கட சூடு. ஏய் ஜல்தி ஆவோ. कम करो, कट करो भैया. எப்படி? जल्दी आओ, आओ आओ. டேய் ஐயப்பா, யாரா இவனுங்க? நம்ம இங்க இருக்கிறது எப்படி தெரிஞ்சது? ஜல்தி ஜல்தி ஆவோ. ரோஹித்தை காப்பாத்த தானே வந்திருக்கானுங்க. அவனுங்களை அடிச்சு தூக்கி போடா. एक मार दो टुकड़ा. என்னடா பாக்குற? இன்னைக்கு நீ செத்தடா மகனே. बेगू तुम्हारा मर गया. यार या नी? ना वेनो? हम आपके केन कौन? दिल मांगते मोरो. मेरे बीच में. என்னம்மா? இன்னும் தெரியலையே. ரோஹித் ரோஹித் பயப்பட பயப்பட. யாருன்னே தெரியல, என்ன இங்க அடிச்சு கட்டி போட்டு போயிட்டாங்க. ஆமா, நீங்க எல்லாம் வெற்றி மாப்பிள்ள ஏற்பாடு தான். மற்றதெல்லாம் கார்ல போயில பேசிக்கலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வாங்க சீக்கிரம் முதல்ல போகணும். வாங்க. மாறா. கோட்டாக்கி பச்சா துங்கன குடுக்க. மார். மார். ஏய் வாடா.
வாங்க வாங்க. ஏய் மீனாட்சி துர்கா சீ. ஏய் அச்சா போன குரா என்ன சங்கிலி கால் பண்றான்? சங்கிலி அக்கா சொல்றா. அக்கா வலி தாங்க முல்லக்கா. என்ன என்ன ஆச்சுடா? எவனோ அடியாளுங்களோட வந்து செம்ம அடி அடிச்சிட்டாங்கக்கா. அஷ்டு ரோகித வர கூட்டு போயிட்டாங்கக்கா. ஆனா அக்கா வண்டியில மீனாட்சியும் துர்காவும் இருந்ததை நான் பார்த்தேன்க்கா. அவங்களும் சேர்ந்துதான் ரோகித்தை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. டேய் அறிவு இருக்கா உனக்கு? போது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அக்கா நான் என்னக்கா பண்றது? நீங்க எது பாத்துருக்கணும். எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? அடி வெளுத்துட்டானுங்க. நம்ம ஊருக்காரனு கூட கிடையாது. சரி நீ முதல்ல வா. வர வை போன வை. அக்கா என்னாச்சுக்கா? நாம ரோஹித்த கடத்தி வச்சிருந்தோம்ல, யாரோ வந்து காப்பாத்திட்டு போயிட்டாங்களா? நினைச்சேன் நாம ஒண்ணு பண்ணா அந்த வெற்றியும் சக்தியும் அதுக்கு பதிலா ஒண்ணு பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றது? ரோஹித் இங்க வந்துட்டானா நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே. அதுக்குதான்க்கா நான் இன்னொரு செக் ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன அது? ரோஹித் இங்க வந்தா தானே அப்பா இன்னும் கல்யாணம் முடியல. இப்ப போனா வெற்றி பிளான் பண்ணபடி ரோஹித்தை மாத்தி விட்டுடலாம். ரோஹித் தம்பி சொல்லுங்க சார். சுத்தம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த முகமூடிய நீங்க கழட்டவே கூடாது. ஓகே சிஸ்டர். தம்பி நீங்க காருக்குள்ளேயே இருங்க. நாங்க சொல்லும் போது நீங்க வந்தா மட்டும் போதும். ஓகேம்மா. ஒரு நிமிஷம்மா. மீனாட்சி அம்மாங்கிறது நீங்க தானே? ஆமா. என்ன வேணும் உங்களுக்கு? மெஸ் நடத்துறது நீங்க தானே? இப்ப அதெல்லாம் எதுக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப கேட்காம பின்ன எப்ப கேக்குறது? மீனாட்சி அம்மா உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? எங்க அம்மாவையா? என்ன ரீசன்காக அரெஸ்ட் பண்றீங்க? காரணம் சொன்னாதான் ஒத்துழைப்பீங்களா? சார் என்ன ஏதுன்னு சொல்லாம அரெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? நான் ஒரு சாதாரண சமையல்காரி. என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? நீங்க சமைச்ச சமையல்ல கலப்படம் இருக்குன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கு தான் இந்த அரெஸ்ட். யோ என்னையா உளறிக்கிட்டு இருக்க? மீனாட்சி சமையல்ல கலப்படமா? நீ மீனாட்சி மெஸ்ல சாப்பிட்டது இல்லையா? சார் யாரோ வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என் சமையல நான் தெய்வமா மதிக்கிறேன் சார். அப்படி பார்த்து பார்த்து நான் சமைப்பேன். அதுல எப்படி சார் நான் கலப்படம் செய்வேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க ஊர் பொம்பளை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எது கேட்கறதா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுக்குங்க. சார் யாரு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? புஷ்பா. பாத்தீங்களாங்க, பிளான் பண்ணி பண்றா அந்த புஷ்பா. சார் உள்ள ஒரு கல்யாணம் நடக்குது சார். இப்ப நான் உடனே அங்க போகலன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே பறி போயிடும் சார். என் பொண்ணு வாழ்க்கையை மீட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீங்க சாவகாசமா வர்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணுமா? அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக முடியாது. சார் என்னங்க இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, ஒரேடியா போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். யோ மீனாட்சி அம்மாவை அரெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இங்க இருந்து இனிமே இவங்க ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது. சார் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். என் பொண்ணோட வாழ்க்கை சார் இது. யோ இந்த அம்மா இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு நகரக்கூடாது. பாத்துக்க. சரிங்க சார். கேர்ஃபுல்லா இருங்க. இருமா. ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோம். சூப்பரியா. அவளை அங்க இங்கன்னு எங்கேயும் நகர விடாத. கல்யாணம் முடியற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம். வச்சறேன் மேடம். பூஜா, நீ சொன்ன மாதிரியே போலீஸ வச்சு மீனாட்சியை நிப்பாட்டி வச்சுட்டேன். அப்பாடா அது போதும்க்கா.
புள்ள சக்தியோட வாழ்க்கை பறி போக போகுது. அதை தடுக்க முடியாம வெளியே மீனாட்சி பரித வைக்கட்டும்.